ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் சரண். என்னடா சரண் கோல்டு கலரில் ஷர்ட் போட்டிருக்கேன் அப்படின்னு தானே கேட்குறீங்க. இது உண்மையிலே பியூர் கோல்டுங்க. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 500 சவரனுங்க. சாரி வியூவர்ஸ், சும்மா ஒரு மொக்க காமெடி தான் பண்ணேன். ஆனாலுமே இந்த மொக்க காமெடிக்கு ஒரு ரீசன் இருக்குங்க. என்ன ரீசன் தானே யோசிக்கிறீங்க. கடைசி ஒரு 5 நாட்களாகவே தங்க விலை சரிவு அப்படின்றது தான் நியூஸில் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. அதுக்கான காரணம் என்னன்னு சொல்கிறதுக்கு தான் நான் இந்த வீடியோவில் வந்திருக்கேன். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மத்திய அரசு பாராளுமன்றத்துக்கு கொடுத்த பட்ஜெட்டின் படி 15% இருந்த தங்க இறக்குமதி வரி 6% குறைச்சிருக்காங்க. ஏன் குறைச்சிருக்காங்க, எந்த மோட்டிவில் குறைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடத்தல் தங்கம் இனிமேல் இந்தியாவுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்ற மோட்டிவில் தான் இந்த ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, கடத்தல் தங்கத்தினால கடந்த சில ஆண்டுகளாகவே நம்ம இந்தியா பொருளாதாரம் ரொம்ப பிரச்சனைகளை சந்திச்சுது. இனிமேல் அந்த ப்ராப்ளம்ஸ் வரக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இந்த ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுருக்காங்க. அதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா, நார்மல் தங்கம் கடத்தல் தங்கத்தை விட ஒரு கிலோவுக்கு 4 lakhsலேருந்து 5 lakhs அதிகமாக விற்கும். ஏன்னா நார்மல் தங்கத்துக்கு இறக்குமதி வரி உண்டு, ஆனால் கடத்தல் தங்கத்துக்கு இறக்குமதி வரி கிடையாது. இந்த ஆக்ஷனுக்கான ரிஃப்ளெக்ஷன் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 5 நாட்களுக்கு முன்னாடி 55,000 இருந்த ஒரு சவரன் தங்க விலை ஜூலை 26ஆம் தேதியான இன்னைக்கு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 51,360 ரூபா தான் இருக்குது. கிட்டத்தட்ட 3,000 ரூபாய்க்கு தங்க விலை குறைந்திருக்கு. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ், உங்களுக்கெல்லாம் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, உங்கள் வீட்டுக்கு நியரஸ்ட்டாக இருக்க ஏதாவது ஒரு ஜுவல்லரி ஷாப்லேருந்து மூட்டையாக கிலோவாக தங்கத்தை வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டில் அடுக்கி வச்சுருங்க. கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய் கைஸ்.